சிறு குறு தொழில் அமைப்பினர் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் 1000க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டம். தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு, கோவை தொழில் அமைப்புகள் கூட்டமைப்பு, மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்புகள் என 30க்கும் மேற்பட்ட பல்வேறு தொழில் கூட்டமைப்புகள் ஒன்று சேர்ந்து தொழில்துறை மின் கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி தமிழக முதல்வர் ஸ்டாலின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் 8வது கட்ட போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கோவை காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம் அருகே சிறு குறு தொழில் அமைப்பினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் இந்த மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தினர். தமிழக அரசை கண்டித்து பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் பதாதைகள் ஏந்தி சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் தொழிலாளர்கள் கைகோர்த்து நின்றனர். 5 முக்கிய அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற்றது. திமுக ஆட்சி வந்த பிறகு மின்சார கட்டணத்தை உயர்த்தியதால் சிறு குறு தொழில் நிறுவனங்களை முடக்கியுள்ளது. 2003ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை நிலை கட்டணம் ரூபாய் 35 இருந்து வந்தது. 2022ஆம் ஆண்டு முதல் நிலை கட்டணத்தை 35 முதல் 150 ரூபாய் வரை உயர்த்தி 430% கட்டண மடங்கை அதிகரித்து உள்ளது. முக்கிய கோரிக்கையான வாழ்வாதாரத்தை பறிக்கும் 430% நிலை கட்டணம் முழுமையாக திரும்ப பெற வேண்டும். 2 ஆண்டுக்கு கட்டண உயர்வு இருக்கக்கூடாது. 12 கிலோ வாட்ஸுக்கு கீழ் உள்ள மின் இணைப்பிற்கு 3A 1 டாரிஃப் மாற்ற வேண்டும். பீக் அவர் கட்டணத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும். சொந்த தொழிற்கூடங்கள் மேல் அமைக்கும் சோலாருக்கான கட்டணத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற்றது. தமிழ்நாடு தொழில்துறை மின்நுகர்வோர் கூட்டமைப்புடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழகத்தில் மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி 8ஆம் கட்ட இயக்கமாக இன்றைய தினத்தில் தமிழ்நாடு முழுமையிலும் மனித சங்கிலியாக கைகோர்த்து தமிழக முதல்வர் கவனத்தை ஈர்க்கின்றோம். எங்களுடைய பிரதான கோரிக்கை 430% உயர்த்திய நிலை கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும். பீக்கவர் கட்டணத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும். சோலாருக்கான கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும். அதேபோல் 12 கிலோவாட்டுகள் பயன்படுத்துகின்றவர்களுக்கு 3Bயிலிருந்து 3A1 டாரிஃபை மாற்றச் சொல்லி தமிழக முதல்வர் அவர்கள் அந்த மின்சார வாரியத்துக்கு மானியம் கொடுத்து 3 மாதம் ஆகி இன்று மின்சார வாரிய அதிகாரிகள் வழங்காமல் இருக்கின்றார்கள். அது உடனடியே வழங்க வேண்டும். 3 மாதம் அரசிடத்தில் மானியம் பெற்று எங்களது கூடுதல் கட்டணம் வசூலித்து அந்த கட்டணத்தை திரும்ப தர வேண்டும். உரிய அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையெல்லாம் முன்வைத்து தான் இன்றைய தினத்தில் தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 111 நாட்கள் நாங்கள் இந்த தொடர் போராட்டமாக 8வது கட்ட இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய பிரச்சனையை கேட்க வேண்டும். அதிகாரிகள் சொல்வது மட்டும் கேட்டு அவர்கள் சொல்வதுதான் சரி என்று கேட்பது என்பது தமிழ்நாட்டுடைய குறு சிறு நடுத்தர தொழில்களை முடித்துவிடும். ஆகையால் அவர் இனியாவது எங்களை அழைத்து எங்களுடைய உண்மையான பிரச்சனை அறிந்து நாங்கள் முன்வைத்திருக்கின்ற இந்த 5ஆம் அம்ச கோரிக்கை என்பதை நிறைவேற்றி தருமாறு இந்த கோரிக்கை வலியுறுத்தி தான் இன்றைய தினத்தில் இந்த மனித சங்கிலி நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் ஒரு 25,000 to 30,000 பேர் இன்று கலந்து கொண்டார்கள் இந்த பேரியக்கத்தில். அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மாவட்ட வரையே கடந்த பல லட்சம் பேர் இன்றைய தினத்தில் இதில் பங்கெடுத்திருக்கின்றோம்.